ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய டெய்லி ரொட்டீன் ப்ளஸ் என்னுடைய ஸ்டடி பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா சமையலுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டேன். அடுத்தது வெசல்ஸ் கொஞ்சம் இருந்தது, அதுவும் வாஷ் பண்ணிவிட்டு சமையல் வேலை சீக்கிரமாக முடிச்சுட்டு நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எம்சிக்யூஸ் நான் எடுத்துகிட்டு வரேன் இல்லையா, ஸோ அதுதான் நான் படித்தேன். ஏன்னா கொஞ்சம் அப்ஜெக்டிவ் டைப்ஸ் ஈஸியாக இருக்கும். நம்ம ஈஸியாக கொஷினை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ஆன்சரையும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுதான் படித்தேன். ஸோ அது படித்து முடிச்சுட்டு ஒரு ரிவிஷன் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய நோட்ஸ் நான் கண்டினியூ பண்ணிட்டேன். ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு கிளாஸ் யூடியூப்பில் கிளாஸ் பார்த்துட்டே நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு ப்ளஸ் நோட்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டாக இருக்கும். அது மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நோட்ஸ் எடுத்துப்பேன். ப்ளஸ் ப்ரோஸ் லைனு ப்ளஸ் கோட்ஸ் ஏதாவது இருக்கும் இல்லையா, அது அந்த மாதிரி எல்லாமே இம்பார்ட்டண்ட்லாம் எதுவோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிப்பேன்னு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்துப்பேன். ஸோ நோட்ஸ் எடுக்கும் போது அங்கங்கே எனக்கு புரிகிற மாதிரி தமிழில் வேணும்னா தமிழில் எழுதிப்பேன், இங்கிலீஷில் வேணும்னா இங்கிலீஷ்லேயும் எழுதிப்பேன். நான் நோட்ஸ் எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு மதியம் ஒரு 11:30 இருக்கும், 11:30 போலையா ஒரு தோசை வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு எகெயின் என்னென்னு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா படிக்க தான் ஆரம்பித்தேன். ஸோ ஈவினிங் போல் பசங்களை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா டைட்டானிக் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, அங்கே தான் போயிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த செட்டப் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. டைட்டானிக் செட்டப்பை அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே ஜாக்கு ரோஸ் ப்ளஸ் அந்த டைட்டானிக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செட்டப் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. வெளியே போயிட்டு பசங்களை கூட்டிகிட்டு போயிருந்தோம். எல்லாமே பார்க்க எல்லாமே அழகாக இருந்தது. இந்த கப்பலில் எப்படிலாம் இருக்குமோ அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வெளியே போனோம் அப்படின்னா ஸோ இது பார்த்திங்கனாக்கா கேப்டன் இருக்கார், கேப்டனுடைய ஜீப்பு. ப்ளஸ் இங்கே பார்த்திங்கன்னா அந்த டைட்டானிக் கப்பலுடைய மினி மாடல் வச்சுருந்தாங்க. இதுவுமே அழகாக இருந்தது. தென் அந்த டைட்டானிக் கப்பல்லேருந்து உள்ளே போனோன்னா ஆஸ் யூஷுவல் ஸோ இதில் என்னெல்லாம் எக்ஸ்போவில் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இருந்தது. ராட்டினம் ப்ளஸ் சின்ன பசங்களுக்கு தேவையான நிறையா பொருட்கள் கடையும் இருந்தது. பால் கேம் அந்த மாதிரி நிறையா இருந்தது. நாங்கள் அந்த ஃப்ராக் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் போனோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கவே பயமாக இருந்தது. ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பார்த்தோம். அடுத்தது இந்த லக்கி கேம் விளையாண்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்திங்கன்னா 50 ரூபா, பட் அதில் ஒரு பிளாஸ்டிக் கூட தான் வந்தது. அங்கே முடிச்சுட்டு இது பார்த்திங்கன்னா விழுப்புரம் கலெக்டரேட்டில் இருக்கக்கூடிய ப்ளே கிரவுண்ட் தான். இப்போ ரெடி விழுப்புரத்தில் அந்த ப்ளே கிரவுண்டுக்கு போயிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.